ஆண்டவரை எவ்வளவு வேணும்னாலும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியும்னா தொந்தரவு பண்ண முடியும். ஆமென். அவர் அமைதியா இருக்கிறது மாதிரி தெரியும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா கண்டிப்பா உதவியை கேட்க 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 ஆண்டவரிடத்துல சொல்ல 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 நிச்சயமா சொல்றேன், அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருப்பார். அதனால ஒரு நம்பிக்கையோட இவ்வளோ ஜெபம் பண்ணியும் எனக்கு இந்த காரியம் நடக்கல, இவ்வளோ ஜெபம் பண்ணியும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு யாருமே சோர்ந்து போகாதீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலையேன்னு சொல்றதை விட, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரே ஆதரவு, எனக்கு தெரிந்த ஒரே இடம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நமக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அந்த காரியத்துல நன்மையை வாங்காம ஆண்டவருடைய உதவியை நம்ம விட்டு போகவே கூடாது. ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்றதுக்காக நீ அப்படியே போயிருவியா? ஹெல்ப் கேட்டு கிடைக்கலன்றதுக்காக அப்படியே நீ போயிருவியா? கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்ற, நீ அப்படி போகாத. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த அநீதி உள்ள அந்த ராஜாவினிடத்திலே அந்த ஸ்திரீ அலட்டி கொண்டே இருந்ததுனால இவனை ரொம்ப தொந்தரவு பண்றான்னு சொல்லி அந்த ராஜா இரக்கம் செய்வது உண்டானால், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல கர்த்தர் இறங்காம இருப்பாரான்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால வேற யாரை நம்ம தொந்தரவு பண்ணினாலும் சில நேரத்தில் அவங்க வெறுத்துருவாங்க, அவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியாமல் இருக்கும்போது, நம்ம தடுமாறும் போது, அதற்கான எத்தனை முயற்சிகளை நம்ம எடுத்தாலும் அது சில நேரத்தில் நம்முடைய முயற்சினால சில காரியங்கள் கைகூடி வரவே வராது. அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். நான் எத்தனையோ பேரை நான் சந்தித்திருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கடன் வச்சுருப்பாங்க, இந்த கடனை முடிக்கிறதுக்கு அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகும். அதுக்காக நிறைய பிரயாசப்படுவாங்க. அதுக்காக காலையில் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு நைட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போவாங்க. ஆனால் அவ்வளோ இப்போ 2 வருஷமா நான் நைட்டும் வேலைக்கு போகிறேன். அப்போ எப்படி தான் தூங்குவீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அப்படி ஒரு 2-3 மணி நேரம் தான் தூங்குவோம். அப்படி எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை கடன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் 2 வருஷமாக கடன் கட்டுறதுக்கு காலையிலையும் வேலை செஞ்சு நைட்டும் வேலை செஞ்சு அந்த கடனை கட்ட முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கிறதுனால அதை பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு சகோதரியை கடந்த நாட்களில் சந்தித்தேன். கணவனாருக்கே தெரியாமல் அவங்க ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கடனை கட்டணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம், கணவனாருக்கு தெரிஞ்சால் அவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உண்டாகுது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்கள்ட்ட பேசி அவங்க யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய கிட்னியே விற்றுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க அழுது அப்படி சொல்லும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் இப்போ அவங்க முன்னாடி ஒரு கிட்னியோட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், பட் அந்த கிட்னியை வித்தாவது அந்த கடனை முடிச்சிடலான்றதுக்காக தான் நான் பேசி நான் அட்மிட் ஆகி அந்த கிட்னியை யாருக்கும் தெரியாமல் நான் விற்றுட்டேன். நான் பணம் வந்துச்சு, நான் கடனை கட்டினேன். ஆனால் அட் ப்ரெசண்ட் இப்போ நான் ஒரு பெரிய கடன்காரியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இப்படி வித்தியாசமாக இருந்துச்சு, அது இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம ரொம்ப பிரயாசம் எடுக்கிறோம், நம்ம முயற்சி எடுக்கிறோம். அது நல்லது தான். ஆனால் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம தலைகீழ நின்னாலும் சில காரியத்திலிருந்து ஆண்டவரை தவிர நம்மளை விடுதலை ஆக்குறதற்கு ஒருவராலும் முடியாது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த உதவியை நம்ம ஒரே ஒரு ஆளால் அது கண்டிப்பாக செய்ய முடியாது, நம்மளால அது பண்ண முடியாது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஹெல்ப் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. அவங்க என்னமோ நினைக்கிறாங்க நம்மளால பண்ண முடியும்னு நினச்சி தான் சிலதை செய்வாங்க. என்ன கேட்டாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்னமோ வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது நம்முடைய பலத்தால் முடியும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அந்த காரியம் எவ்வளவு கடினமானது, அது எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனால தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம என்ன சொல்றது, உன்னால ஒருத்தனால முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம அந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு நம்ம உதவி செய்கிறோம். அதே போல நாம் கடந்து போகிற பாதை எவ்வளவு அடி வேரா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது, அதனுடைய விளைவு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவர் நமக்கு உதவி செய்வாரானால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அதனால எப்பொழுதுமே நம்ம தனியாய் போராடுகிறத நம்ம நிறுத்துறது தான் ரொம்ப நல்லது. நம்ம தனியாக போராட முடியாது. நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம சரண்டர் ஆகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கறதற்கு ஒப்புரவாகணும். ஆனால் நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்மளாகவே சமாளிக்கிறதுக்கு பார்ப்போம். பாருங்கள், சிலருக்குள்ளே இருக்கும், என்னதான் உடம்பு நல்லா இல்லாமல் வந்தாலும் அவங்க மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, ஒரு மாத்திரையை தூக்கி வாயில் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதே ஓவர் கம் பண்ணுவாங்க. அது ஒரு காலகட்டம் ஓகே, ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஓகே, சில காரியத்தை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிச்சோம்னா வெளியே வந்துடலாம். ஆனா சில காரியங்களை நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒப்பு கொடுக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேண்டும். அந்த சுபாவம் நமக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய அற்புதத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. இதை முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வரணும். அந்த ஸ்டேட்மெண்ட் வருகிற வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அவர்கள் கரையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் கேட்கும்போது என்ன அவங்க சொல்லி நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்னா, ஆமா நைட்டு முழுக்க ட்ரை பண்ணேன் கிடைக்கல, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. சில காரியத்தை நம்மளா அதை கையில பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதுல வெற்றி அடைய முடியாது, நம்ம அதை செய்ய முடியாது, நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு உணர்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவர் அதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன கூப்பிடு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன டிஸ்டர்ப், என்னை தொந்தரவு பண்ணாத, என்னை விட்டுரு, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ எதுக்கு திரும்ப திரும்ப என்ன தேடி வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எருசலேமை அதை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுன்னு தான் வேதம் சொல்லுது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க திரும்ப பின்னாடியே கத்திட்டே போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அம்மா உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, உனக்கு அது அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்குது, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஸ்திரியானவள் அந்த ராஜாவை வலுக்கட்டாயமாய் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றதுனால அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா, இவ என்னை தொந்தரவு செய்யாதபடி அவளுடைய காரியம் என்னமோ அந்த காரியத்தை முடிச்சு விடுங்க அப்படின்ற ஓமையை ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க ஜெபம் பண்ணும் போதுன்னு தான் அந்த ஓமையை ஆரம்பிக்கிறாரு. நீங்க பிரேயர் பண்ணும் போது அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு உதவியை கேட்கும் போது இந்த மாதிரி அது செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லை, செய்ய முடியாது அப்படின்னு அந்த ராஜா உங்களை தள்ளி விட்டாலும் நீங்க மறுபடியும் அந்த இரக்கத்திற்காக நீங்க கெஞ்சுவீங்கன்னா, இல்ல உங்களால தான் அதை பண்ண முடியும்னு சொல்லுவீங்கன்னா, அந்த ராஜா பொல்லாத அந்த மனுஷனாகிய ராஜா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே அதை வாசிக்க முடியும். இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். அந்த சம்பவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்றதுக்காக நீ அப்படியே போயிருவியா?
ஹெல்ப் கேட்டு கேட்டு கிடைக்கலன்றதுக்காக அப்படியே நீ போயிருவியா? கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்ற, நீ அப்படி போகாத, நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த அநீதி உள்ள அந்த ராஜாவினிடத்திலே அந்த ஸ்திரீ வந்து அலட்டி கொண்டே இருந்ததுனால இவன் ரொம்ப தொந்தரவு பண்றான்னு சொல்லி அந்த ராஜா இரக்கம் செய்வது உண்டானால், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல கர்த்தர் இறங்காம இருப்பாரான்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால வேற யாரை நம்ம தொந்தரவு பண்ணினாலும் சில நேரத்தில் அவங்க வெறுத்துருவாங்க, அவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உங்களுடைய பாரம் லகுவாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ நம்ம ரொம்ப நல்ல விஷயமா ஒன்னு அறிஞ்சு வச்சிருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பாட்டு பாடும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். முதல்ல என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, நானா ஓடி, நானா பிரயாசப்பட்டு, நானா போட்டு அதை இது பண்றதற்கு, ஆண்டவரே உம்முடைய உதவியை நான் செய்கிற வரைக்கும் நான் நாடுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நீங்க இந்த காரியத்தில் எனக்கு நீதி செய்யுங்க, நீங்க இந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய வெறுப்பை எனக்கு தாங்க, நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். கைகளை அப்படியே மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனே நீங்க ஒரே ஒருத்தர் தான் எனக்காக யுத்தம் பண்ண முடியும், நீங்க ஒரே ஒருத்தர் தான் எனக்காக செய்ய முடியும். ஆண்டவரே உம்முடைய உதவியை நான் நாடுகிறேன், உம்முடைய பலத்தை நான் நாடுகிறேன், நீர் இரக்கம் செய்கிற வரைக்கும் இந்த காரியத்தில் உங்களை நான் விடமாட்டேன். ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்கிற வரைக்கும் உம்மை விட்டு நான் விலக போவது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நம்முடைய இருதயத்தில் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று நம்ம எப்பவுமே எடுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை எவ்வளவு வேணும்னாலும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியும்னா தொந்தரவு பண்ண முடியும். ஆமென். அவர் அமைதியா இருக்கிறது மாதிரி தெரியும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா கண்டிப்பா உதவியை கேட்க 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 ஆண்டவரிடத்துல சொல்ல 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 நிச்சயமா சொல்றேன், அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருப்பார். அதனால ஒரு நம்பிக்கையோட வந்து, இவ்வளோ ஜெபம் பண்ணியும் எனக்கு இந்த காரியம் நடக்கல, இவ்வளோ ஜெபம் பண்ணியும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு யாருமே சோர்ந்து போகாதீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலையேன்னு சொல்றதை விட, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரே ஆதரவு, எனக்கு தெரிந்த ஒரே இடம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நமக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அந்த காரியத்துல நன்மையை வாங்காம ஆண்டவருடைய உதவியை நம்ம விட்டு போகவே கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன வழிதான் சொல்லுங்களேன்? நமக்காக இருக்கிற ஒரே வழி அந்த ஒரு வழிதான். டேஞ்சர் இல்லாத ஒரு வழி எந்த வழிதான்? அந்த ஒரு வழிதான். மற்ற மாதிரி உலகத்துல நமக்காக 1000 வழிகள் திறக்கலாம், ஆனா மனிதர்கள் நமக்கு திறக்கிற 1000 வழிகள்லையும் கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை மாட்ட வைக்கிறது மாதிரி ஏதோ ஒரு கண்ணி இருக்கும். மனிதர்கள் திறக்கிற வழி, இப்போ கடன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கடன் நாங்க தர்றோம், எவ்வளவு வேணும் சார் அப்படின்னு கேட்கறவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நம்ம பாசம் வச்சா பண்றாங்க? ஹலோ சொல்லுங்க. அவங்க என்ன மாமனா, மச்சானா, அப்பாவா, தம்பியா, யாரு? உங்களுக்கு அப்படி கொடுக்கும்போது என்ன எப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னமோ அவங்க வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது மாதிரி, நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க விரும்புறது மாதிரி அப்படி சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர், இப்ப பாருங்க, உங்க பணமே பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்குது. இந்த 100 ரூபாவை யாராவது ஒருத்தருக்கு நீங்க காரணமே இல்லாம, உங்களுக்கு உதவியே இல்லாம நீங்க சும்மா தூக்கி கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. அதுல ஏதாவது ஒரு லாபம் இருந்தா மட்டும்தான். அப்போ உலகத்திலே நமக்காக திறக்கிற வழிகள் எல்லாமே நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லா பேசுறது மாதிரி இருந்தாலும், அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயத்தம் இல்லாம கண்டிப்பா யாருமே எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்லலாம். இப்போ வந்து
இது தீபாவளிக்கு 50% ஆஃபர் அப்படின்றாங்க. நம்ம உடனே என்ன நினைப்போம், ஒரு நல்ல ஓனருங்க, நல்ல மனசுங்க, 50% டிஸ்கவுண்ட் போடுறாரே அப்படின்னு. ஆனா அவர் அதுல லாபம் இல்லாம தருவாரா? அவர் 50% டிஸ்கவுண்ட் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்பா ஏற்கனவே 100 சட்டை வாங்கிட்டோம், அதுல 50 சட்டை வித்துட்டோம், அதுலயே அவருக்கு லாபம் வந்துச்சு, இனி ஒரு 50 சட்டை, இந்த 50 சட்டையை அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருந்தோம்னா அவருக்கு நஷ்டமாகும், அவருக்கு குறைவாகும். ஆனா இப்ப ஏமாறுறவங்க யார் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே போடுறதுக்கு ஒரு சட்டை இருக்கும், ஆனா இந்த 50% டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டோம்னா நமக்கு தேவையே இல்லாத ஒரு செலவு. நம்ம அதை 50% 100 ரூபாய் சட்டை 50 ரூபாய்க்கு கிடைக்குதா, வாங்கிடலாமேன்னு வாங்குவோம். ஆனா அந்த 50 ரூபாய்க்கு நமக்கு என்ன இருக்காது, அந்த சட்டைக்கு நமக்கு தேவையே இருக்காது. மாற்றுறது அவன் கிடையாது, மாற்றுறது யாரு தான் சொல்லுங்களேன். போய் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே நமக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. அந்த வழிகள் நமக்காக எப்ப திறந்தாலும் அதுல நிச்சயமாகவே ஒரு கண்ணி இருக்கும். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய வழிகள் அவ்வளவு சீக்கிரமா திறக்காது. அந்த வாசலை அவ்வளவு சீக்கிரமா நம்ம திறக்க முடியாது. ஆனா அந்த வாசல் நமக்காக திறந்துருச்சுன்னா அந்த வாசலை ஒருத்தரால அடைக்கவும் முடியாது. அந்த வாசல்ல தீமை இருக்காது. அந்த வாசல் நமக்கு மிகப்பெரிய நல்ல நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, அந்த வாசல் திறக்கிற வரைக்கும் நான் போராடுவேன், அந்த வாசல் திறக்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த வாசல் திறக்கிற வரைக்கும் ஆண்டவரை நான் ஒரு நாளும் விட போவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா, ஆண்டவரே ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டீங்களா, தெரிஞ்சு கொண்டீங்களா? கர்த்தர் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்றாரு, என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ இந்த காரியத்துல தைரியமா இருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் வேற எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க, வேற எந்த பக்கமும் செய்ய வேண்டாம். எனக்கு திறக்க வேண்டிய ஒரே வழி கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். தேவன் எனக்காக திறக்கிற வாசல் அது நல்ல வாசலாய் அமைவதாக. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாட்டல். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர், அவர் நன்றே செய்பவர். ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சத்தமா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகான இது பாடு, நம்ம அடிக்கடி பாடணும். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையிலிருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழியவர், செங்கடலையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. தாவீது ஒரு பெரிய தப்பு பண்றாரு. அப்படின்னா எண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஜனங்களை எண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவருடைய கோபம் அவர் மேல வருது. உடனே இரக்கத்திற்காக போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 ஆப்ஷன், அவர் 3 விஷயத்தை அவங்க கண்ணு முன்னாடி வைக்கிறாரு. ஒன்று 3 நாள் பட்டயம், அகைன் ஒரு 3 மாதம், அகைன் ஒரு 3 வருஷம் அப்படின்ற ஒரு 3 சோதனையை கொடுத்து, இதுல ஏதாவது ஒன்றை நீ சூஸ் பண்ணிக்கோ, பட் நீ செஞ்ச தப்புக்கு நீ கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், இதுல ஏதாவது ஒன்று நீ செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி ஒரு சோதனை வைக்கிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? யோசிப்போம். எதிரா ஈஸி,
எதுடா நமக்கு சாதகமா இருக்குது, எது நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது. நீங்க அது 1 சாமுவேலின் 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல வாசிக்க முடியும். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. கவனிங்க, இந்த இடத்துல தாவீது எந்த டிசைடும் பண்ணல. 3 இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கொண்டு சொன்ன உடனே எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்னு சொல்லல. ஒன்னே ஒன்று நினச்சிக்காரு, இல்லை நான் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ண மாட்டேன், நான் ஒன்றை மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு ஒரு 3 விதமான ஆப்ஷன் உங்களுக்கு, ஒரு 3 விதமான காரியம் உங்களுக்கு வச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். 3 வச்சிருக்குது. 1 பேங்க்ல கடன் வாங்கலாமா, இன்னொன்று சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கலாமா, இன்னொன்று இந்த வீட்டை அடமானம் வைக்கலாமா. இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் வச்சிருக்குன்னு வைங்களேன். நீங்கள் உடனே என்ன யோசிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உடனே எது நமக்கு லாபகரமாக இருக்கும், எது பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எதில் நம்ம பொழைச்சிக்கலாம், உடனே நம்ம திட்டம் போடுவோம். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இதை எதையுமே செலக்ட் பண்ணாமல், ஆண்டவரே நீங்கள் தானே இந்த காரியத்தை செய்ய முடியும், நான் உங்களை நம்புகிறேன், இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் எப்படியாவது ஒரு வழியை எனக்கு திறக்கிறதற்கு நீர் வல்லவர் அப்படின்னு கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. எப்பவுமே உங்களுக்கு முன்னாடி எத்தனை வாய்ப்பு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்க முதல்ல எதை நீங்க செலக்ட் பண்ணணும்னா, கர்த்தர் சமூகத்தில் போறதை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நிரந்தரமான தீர்வு எது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அது மட்டும்தான். ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுல தான் நமக்கு சரியான விடுதலை நமக்கு கிடைக்கும். வேற எதை நம்ம மாத்தினாலுமே அது வெற்றி அடைய முடியாது. எப்படி அதை வெற்றி அடைய முடியும்? அதை சரி செய்யவே முடியாது. அந்த நேரத்திற்கு வேணும்னா நம்ம அதை சரி பண்ணலாமே தவிர, ஒரு நிரந்தரமான விடுதலை நமக்கு கிடைக்கணும்னா அது யார் செய்வான்னா, கர்த்தர் ஒருவரே எனக்கு நிரந்தரமான விடுதலையை, அந்த காரியத்தை குறித்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் மட்டுமே எனக்காக செய்கிறவர். நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, இது ஆண்டவரே உங்களுக்கு பேசுகிறது. கர்த்தரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில குடும்ப பிரச்சனை வரும்போது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கணவனை கல்யாணம் பண்ணதுனால தான் பிரச்சனை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் பிரச்சனை, இந்த பொண்ணு இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா. ஒருவேளை 2 குடும்பம் ஒன்று சேருதுன்னு வச்சுங்களேன். ஒன்று சேர்ற இடத்துல ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய கேரக்டரை பற்றி சொல்றாரு, என் மனைவி இப்படி, என் மனைவி இப்படின்னு சொல்றாரு. உடனே இன்னொரு கணவனுக்கு இல்லைன்னா இன்னொரு மனைவிக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைச்சிருந்தா சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த மனைவியோட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், அந்த கணவனாரோட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ என்னுடைய மனைவியை நான் மாத்திட்டே இருக்கிறதுனால இல்ல, என்னுடைய கணவனை நான் மாத்திட்டே இருக்கிறதுனால பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது. ஏன் மனைவியை, ஏன் கணவனை எனக்கு தகுந்தது மாதிரி கர்த்தர் மாத்திட்டதுலதான், அதுல தான் என்னுடைய பிரச்சனையினுடைய முடிவு, தீர்வு இருக்கே தவிர நான் மாத்துறதுனால எந்த தீர்வும் சொல்லுங்க. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனைவியை மாத்துறதுலையும் கணவனை மாத்துறதுலையும் இல்லைன்னா சூழ்நிலை மாத்துறதுலையும் நம்ம கவனமா இருக்க மாட்டோம். நம்ம எதுல கவனமா இருப்போம்னா, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தரை மட்டும்தான் நம்மளை தேட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த மாதிரி கொடுங்க ஆண்டவரே, நான் செஞ்சிருவேன், நான் பக்காவா வந்துடுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி எனக்கு ஒன்று அமையல, உங்களுக்கு மாதிரி எனக்கு ஒன்று கிடைக்கல, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அப்படி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நம்புகிறேன், எனக்காக செய்கிறவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாரோ ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். நீங்க இந்த காரியத்தை யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல சரி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. இதை சரி பண்ண வேண்டியது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அவர் சரி பண்ணினால் அதுல தோல்வி இருக்காது. அவர் சரி பண்ணினால் அது வெற்றியாய் நேர்த்தியாய் அமையும். அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர்.
அவர் என்றும் செய்பவர். சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கைகளை எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். பாடுவோ. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ. இப்ப கைகளை மேல தட்டி இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். சொல்லிக்கொண்டே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நான் இடையில நிறுத்துகிறவனாய் அல்ல, பாதி வழிகளிலே விட்டுட்டு போறவனாய் அல்ல. ஆமென். எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் அந்த ராஜாவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா பின்பற்றுவேன், நான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே முடிவு என்கிற ஒன்று என் ஆண்டவர் கையிலே கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறமா இல்லையா? ஆமென். ஏசப்பட்ட நீங்க இன்னைக்கு இந்த 100 days ஜெபத்துல, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஒரு ரொம்ப ஒரு முடிவோட ஒண்ணுல இது பண்ணுங்க. சில காரியத்துல நம்ம இடத்த மாத்துறதுனாலயோ, இல்ல நம்ம பிளானை சேஞ்ச் பண்றதுனாலயோ, இல்லைன்னா நம்ம சில காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுனாலயோ சில காரியம் முடிவுக்கு வராது. நம்முடைய மூளையில, நம்முடைய புத்தியில சில காரியத்தை நம்ம சரி பண்ண முடியும். சிலதை நம்ம மாத்திக்கிட்டாலே அது சரியாயிடும். சிலதுல நம்மள கொஞ்சம் கவனமா இருந்தாலே அது நமக்கு சரியாயிடும். சிலதுல கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தாலே நமக்கு சரியாயிடும். ஆனா சில காரியத்தை நம்ம எவ்வளவு போராடினாலும் நம்மளால அது பண்ண சொல்லுங்க, நம்முடைய கையில் அது இல்லவே இல்லை, நம்மளால முடியவே முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அப்படி முடியாத ஒண்ணுக்கு பின்னாடியே நம்ம போய் பிரயாசம் எடுத்து நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதை முடியுன்ற ஒருத்தர் இருக்கிறார், அதை செய்ய வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய கரத்திலே விழுவோமானால், அவரையே உறுதியாய் பற்றி பிடிப்போமானால், அவர் அதிலே நமக்கு ஒரு பரிபூரணமான இரக்கத்தை நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, போராடாதே சரணடை அப்படின்னு சொல்றாரு. போராடாதே. சொல்லுங்களேன். நம்ம நிறைய பேர் போராடி தான் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சரணடைகிறதும் கேட்கல. போராடுறது மட்டும் வெற்றி கிடையாது, போராடுறது மட்டும் வெற்றி கிடையாது, சரணடைவதும் வெற்றிதான். சரணடைவதும் வெற்றிதான். சில இடத்துல சரணடைஞ்சாதான் நம்ம ஜீவனோட இருக்க முடியும், சரணடைஞ்சாதான் நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட முடியும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் போராடிட்டே இருக்கிறாங்க. இல்ல, போராட வேண்டாம். நம்ம விட்டு கொடுப்போமானால் கர்த்தர் நமக்காக செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பாடலாமா? இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். பாடுவோம். இன்றே நன்றே செய்பவர், என்றும் செய்பவர்.
அவர் என்றும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். பாடுவோம். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். ஹல்லேலூயா. காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ. இப்ப கைகளை மேல தட்டி இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். சொல்லுவோம். இன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். திரும்ப திரும்ப சொல்லுவோம். எஸ், எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கு புகலிடம் மாணவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகழி. இப்ப கைய மேல தடே இன்றே செய்பவர். அப்பா, இந்த பாட்டு பாடிட்டே இருக்கும் போது அந்த மகிமை கடந்து வரட்டும் அப்பா. திரும்ப திரும்ப இன்றே இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். யாவையும் திரும்ப திரும்ப எனக்காக. நீங்க பாட பாட விசுவாசத்தோட பாட பாட அந்த மகிமை உங்க மேல. கர்த்தர் எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் செய்து முடிப்பார். விசுவாசத்தோட அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடம் மாணவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகழ். இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோம். இன்றே செய்பவர். சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப இன்றே செய்பவர், நன்றே. ஹல்லேலூயா. கிருபப்பா கிருபப்பா கிருபப்பா. என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும்
செய்து முடிக்கும் கர்த்தர். இந்த வார்த்தையை உச்சரிக்க இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செலவே இல்லாம செய்து முடிப்பார். நஷ்டமே இல்லாம செய்து முடிப்பார். ரொம்ப சுலபமாய் செய்து முடிப்பார். ரொம்ப ஈஸியா அதை செஞ்சு முடிச்சிருவார். அந்த கடினமான காரியமாய் அல்ல, லகுவாய். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர். அப்பா, இந்த உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்க அற்புதங்கள் வரட்டும். எங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. எங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. நீங்க தான் செய்யணும் ஆண்டவர். நீங்க தான் செய்யணும் ஆண்டவர். எங்க பலத்தால் அதை செய்ய முடியாது. எங்க திறமையினால செய்ய முடியாது. இப்போ வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமாறு போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை இயேசுவே, இப்போ நீர் இலவசமா செஞ்சுட்டு போவீங்க ஆண்டவர். நீர் சுலபமா செஞ்சுட்டு போவீங்க ஆண்டவரே. உங்களால முடியும் ஆண்டவரே. அப்பா நன்றி. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி. யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். அப்பா ஆமென். இருள் ஆமென். நன்றி அப்பா. பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். அப்பா, காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையால் சர்வவர். செங்கடலினையும் பாதையால் சர்வ. இப்ப கைகள மேல தடி. இன்றே அப்பா. எஸ், நீங்க சொல்ல நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே நன்றே செய்பவர். என்றும் செய்பவர், என்றும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜா யுத்த களத்திற்கு வரும்போது நிறைய ட்ரெஸ்ஸோடு வந்தார். அப்படின்னா ஆயுதத்தோடு வந்தார். ஒரு பெரிய செலவோடு வந்தார். அவருக்கு நிறைய செலவு இருந்துருச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு தாவீதை ஒரு செலவுமே இல்லாமல் வெறும் கூழாங்கல் கையில் இருந்த கவன், அதை வச்சு அவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் முடித்தார். நமக்கு செலவை இழுத்து விடுகிறவர் கர்த்தர் அல்ல, நம்முடைய செலவை குறைக்கிறவர் கர்த்தர். நம்புறீங்களா இல்லையா? ஒரு காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் போனீங்கன்னா அந்த மனுஷன் முதல்ல இதைத்தான் இழுத்து விடுவான். சொல்லுங்க, அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே, அந்த கொஞ்சம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை.
நமக்கு ஒரு காரியம், ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எவ்வளவு சிம்பிளா நமக்கு முடிக்க முடியுமோ, எவ்வளவு சுலபமா நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியுமோ, உங்களுக்கு கஷ்டமே இல்லாம, உங்களுக்கு செலவே இல்லாம அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால இப்போ நான் செலவு செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா, இல்ல செலவே பண்ணாம செலவு பண்ண இப்போ வரணுமா வெளியே? கேட்கல. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் அப்படின்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல பொறுமையா இருந்தில்ல. ஹலோ, பொறுமையா இருந்தில்ல, நீடிய பொறுமையா இருந்து. ஆனா நமக்கு நம்ம நிறைய பேர் ஏசாவினுடைய வம்சம் இல்ல, அதனால நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது, பொறுமையா மட்டும் முடியாது. அது வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு 2 லட்சத்தை செலவு பண்ணாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வக்கீல்கிட்டே போக வேண்டாம், நீ அமைதியா இரு, நீ சும்மா இரு, கொஞ்ச காலம் நீ விட்டுரு, அது பாட்டுக்கு தன்னை போல செலவே இல்லாம சரியாகும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லை சொல்லுங்க? நம்ம வக்கீல்கிட்ட போறதுக்கு காரணம் என்ன? எதனால? பொறுமை இல்லை. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு காரணம் என்ன? பொறுமை இல்லை. நம்ம போய் பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு காரணம் என்ன? பொறுமை இல்லை, பொறுமையே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, அந்த அவமானத்தை சகிச்சுக்கோ, அந்த நிந்தையை சகிச்சுக்கோ, அந்த போராட்டத்தை சகித்துக்கோ, என்னோடு கூட பாடுகளை சகிப்பீர்களே, ஆனால் என்னோடு கூட நீங்களும் ஆளுகை செய்வீர்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்திற்கு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நீங்க உடனே சொல்லலாம், எப்போ ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு. அது நம்ம என்ன கவலை? கண்டிப்பா செய்வார். எப்பனாலும் அவர் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவர் நமக்கு செய்கிற நேரம் கண்டிப்பாக ஏற்ற நேரமா தான் இருக்கும். அப்போ ஆண்டவரிடத்துல அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நானா செலவு பண்ணி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, போய் மாட்டிராதபடி ரொம்ப சுலபமாய் அது முடிவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் நீர் இறங்குவீராக. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவங்க எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தாங்க. அதான் தன்னுடைய சொத்தை வித்து செலவு பண்ணி பார்த்தாங்க. சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் போய் பார்த்தாங்க. ஆனா கடைசியில் என்ன சொல்றாங்க? கடைசியில் என்ன ஸ்டேட்மெண்ட்? வேற ஒன்றும் இல்லை, நான் இயேசுவை பார்த்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அதையாவது தொட்டா நான் சொஸ்தமாவேன். கடைசியில் எங்க தான் விடுதலை கிடைச்சிருச்சு? அவர்கிட்ட வந்ததற்கு பிறப்பாடுதான் முழு விடுதலையும் கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி செலவு பண்ண பணம் வேஸ்ட். உடம்புல ட்ரீட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டது எல்லாம் பிரயோஜனமே இல்லை. அதனால யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, யாருக்காகன்னு தெரியல. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க போய் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க போய் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. நீங்க கர்த்தரிடத்துல ஒண்ணு மட்டும் கேளுங்க, நீங்க இந்த காரியத்துல அற்புதம் செய்கிற வரைக்கும் எனக்கு சகிக்கக்கூடிய பலனை மட்டும் தாங்கன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்கு கிருபையை மட்டும் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன், ஏற்ற காலம் ஒன்று கர்த்தர் வச்சிருப்பாரு. தன்னை போல செலவு சரியாகும், செலவே இல்லாம அது சரியாகும், நான் வருத்தப்படாமல் சரியாகும். கர்த்தரதை எனக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அது வரைக்கும் அந்த கிருபை என்னை தொடரட்டும். நான் முயற்சி எடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். ஆனா அதே நேரத்தில் நான் என்ன பண்ணலைன்னா, நான் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையை நான் இழுத்து விட்டுறவே கூடாது. ஒரு குழியில இருந்து ஏறுறதுக்கு இன்னொரு குழியை விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் சிலருடைய இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறது இதனாலதான் பாதிக்கப்படுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறது ஒண்ணு சரியில்லைன்னு நினைச்ச உடனே அதை விட ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள போய் விழுறாங்க. இது பெரிய பெரிய கஷ்டம், ஒரு ரொம்ப பெரிய தவறு. பாருங்க, நான் இந்த பாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது மீட்டிங் நடத்த போகும்போது நிறைய பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு வாலிப ஒரு பிள்ளை ஒன்று எழுதியிருந்துச்சு. அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப ஒரு பையனை ரொம்ப விரும்பினேன், ஆனால் இப்போ அந்த பையன் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு அதனுடைய ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, நான் இதிலிருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுத்தான். என்னுடைய ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தாங்க, அது ஒன்றும் இல்லை, முள்ளால தான் எடுக்கணும், அதனால நீ ஒன்று பண்ணு, நீ இன்னொரு பையனை திருப்பி லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த பையன் என்ன பண்ணுவானாமா, இந்த பையன் மறந்துடும். இது சரியா தவறான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லுவீங்க? உலகத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற ஆலோசனையை பார்த்தீங்கன்னா, இந்த லோனை முடிக்கிறதுக்கு இன்னொரு லோன் எடுக்கணும், இந்த கடனை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும். அந்த மாதிரி இங்க என்னன்னா, நான் லவ் பண்ணா அது ஃபெயிலியர் ஆச்சு, இதுல இருந்து எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து என்னால வெளியே வர முடியல, நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது, நான் இன்னொன்னு பண்ணட்டுமா அப்படின்னு. அப்ப நான் என்ன பதில் சொல்லுவோம்? இல்ல,
ஏற்கனவே ஒரு குழியில விழுந்த, உன்னை கர்த்தர் காப்பாத்துறதுக்கு தான் உன்னை தூக்கி விட்டுருக்கிறாரு. உன்னை கர்த்தர் காப்பாத்துறதுக்கு தூக்கி விட்டுருக்கிற அந்த எண்ணம் இல்லாம இன்னொரு குழியில குதிச்சிடாத. அதுல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு யாரு வருவான்னு தெரியாது. ஆமென். கர்த்தர் எப்பவும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் இது உனக்கு கொடுக்குற வார்னிங். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவதற்காக எடுக்கிற முயற்சி. நீ அந்த பையனை கல்யாணம் பண்றது சித்தம் இல்லை, நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு அழைக்கப்பட்ட பிள்ளை. அதனால நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ தெரிஞ்செடுக்காத. நீ கர்த்தரை உறுதியா பற்றி பிடி. இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலையை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்னேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற நாமும் அப்படிதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க. நீ ஒருவேளை இதுக்கு முன்னாடி தவறு இருக்கலாம். இந்த சத்தியம் மட்டும் எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்க தெரியலாம். சரி, ஆண்டவர் இன்னும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. செலவே இல்லாம என்ன பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை செலவே இல்லாம, நீங்க எங்கேயும் அலையாம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துறதற்கு விரும்புகிறார். அதற்கு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள நீங்க அடங்கி இருந்தாலே போதும். நீங்க அமைதியா இருந்தாலே போதும். நீங்க பொறுமையா இருந்தாலே போதும். நீங்க சும்மா இருந்தாலே போதும். அந்த காரியத்தை ஆண்டவர் நீடிய பொறுமை. எல்லாரும் ஒரு 5 டைம் சொல்லலாமா? நீடிய பொறுமை. ஆமென். பொறுமைன்றதே நமக்கு கஷ்டம். ஆனா நீடிய பொறுமைன்றது, ஐயோ, அது எவ்வளோ லாங் டைம் தெரியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் 75 வயசுல. ஆனா கர்த்தர் எத்தனாவது வயசுல நிறைவேற்றினார்னா 100வது வயசுல. அந்த பொறுமை எத்தனை வருஷம்? 25 வருஷம். 25 இயர்ஸ். 25 இயர்ஸ் ஒரு காரியத்திற்காக வெயிட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் விளங்க பண்ணினார். நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே. அது எந்த பிரச்சனையும் இல்லாம, பண செலவு இல்லாம நானே அந்த காரியத்தை உனக்காக செய்து முடிப்பேன். அதுவாகவே கடந்து வரும். அந்த மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுகிறவர். கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே கர்த்தரதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? இந்த பாடனுடைய வரிகளை இன்றே செய்பவர். எனக்கு என்னமோ நான் நினைக்கிறேன், இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்துட்டே இருக்கிறார். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் நடந்துட்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடி நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். இப்ப சொல்லுவோம், இன்றே செய்பவர் நன்றே. இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்பா. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர். உங்களால முடியாதது என்னப்பா இருக்குது? இருமையில் இருந்து உலகை படைத்தவர். இவ்வளவு பெரிய தெய்வம். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். காற்றும் மேகம் மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையா சர்வவர். அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க. இவ்வளவு பெரிய தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் இவ்வளவு பெரிய தெய்வம். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிற உங்களால எனக்கு செய்கிறதுக்கு லேசான காரியம். நீங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிருவீங்க ஆண்டவரே. செலவே இல்லாம செய்வீங்கப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சர்வ ஆமென். சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நன்றியப்பா. தம் கரங்களிலே காலத்தை
கரத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். சொல்லுங்க, கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர். அப்பா, புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் தலை சாய்த்து கேட்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடம் ஆனவர். புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலில். இப்ப கைகளை மேல தடி, இன்றே செய்பவர். சத்தமா பாட பாட பாட. இதாராலம் தனமரகதலர நிபதரலதர. இன்றே செய்பவர், இன்றே செய்பவர். இன்றே பெரிய பிரச்சனை, பெரிய சூழ்நிலைய சாதாரணமா பண்ணுகிற தெய்வம், சாதாரணமா செய்கிற தெய்வம். இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாருடைய பிரச்சனை மலை போல இருக்குதோ, யாருடைய பிரச்சனை பெருசா இருக்குதோ, அந்த பிரச்சனையை ரொம்ப சிம்பிளா, அந்த போராட்டத்தை ரொம்ப சிம்பிளா, ஆண்டவரே அந்த வியாதியை ரொம்ப சிம்பிளா மாற்றுறதற்கு இப்போ உங்க கரம், உங்க பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆளுகை செய்வதாக. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது. வல்லமை 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 வல்லமை. இன்றையோட இன்றையோட அந்த பெரிய பிரச்சனை, அந்த பெரிய சூழ்நிலை, அந்த பெரிய தேவை இப்போ இப்போ செலவே இல்லாம ரொம்ப சிம்பிளா அது முடிகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்தினால முடிகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்குது. அந்த வியாதி ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிய போகுது. நந்தலரம் தனரியா கதலர ரோதலரதர. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். இன்றே செய்பவர். எஸ், நீங்க அப்படியே ஏசப்பாட்ட பேசிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பாட பாட நிறைய பேருடைய கண்கள் இருந்து தாரதாரையாய் வடிகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். நீர் எவ்வளவு பெரிய தெய்வப்பா. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். அப்பனே, காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையா சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையா சர்வ. கைகளை மேல தட்டி இன்றே செய்பவர். நித்தரம் தனமரஹதல நிதரஹதனமுரதலர ஷேகதலல நிதரலர. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். அவர் என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக. இயேசுவே, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அற்புதம் விளங்குவதாக. நன்றி அப்பா,
நன்றி அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல, சத்தமா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய பெரிய பிரச்சனைகளை கூட சுலபமாய் முடிக்கிறதற்கு வைக்க வல்லவரா இருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. எப்பவுமே நம்ம அவசரத்திற்கு ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கு ரொம்ப டிமாண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொருளை வாங்குறதற்கும் அவசரமா போய் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசத்தை எப்படி பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வெறும் பச்சை தண்ணீர்னால கர்த்தர் திராட்சரசத்தை உண்டு பண்ணினார். அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ஆண்டவர் செலவையே சொல்லுங்க, கர்த்தர் செலவு வச்சாரா? கர்த்தர் செலவு வச்சாரா? கர்த்தர் செலவு வைக்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. எல்லாரும் வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது. கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு ஏதாவது கொடுங்கப்பா, ரொம்ப பசியா இருப்பாங்களேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற சீடர்கள் கணக்கு போட்டு சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னா நம்ம எவ்வளவு காசுக்கு வாங்கணும் தெரியுமா? எத்தனை கடையில போய் வாங்கணும்னு தெரியுமா? உடனே அங்க ஒருத்தன் சொல்றான், இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அன்றி ஒன்றும் இல்லாத கொண்டு வா. கர்த்தர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு எல்லாருக்கும் கர்த்தர் போஷித்து கர்த்தர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. இந்த காரியம் பெரிய விதமாய் அல்ல, ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் முடிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதை சுலபமா ஆண்டவர் முடிக்க போறாரு. பிரதர், இந்த கடனை ஆண்டவர் சுலபமா முடிக்க போறாரு. சிஸ்டர், இந்த பிரச்சனையை ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் முடிக்க போறாரு. இதுல நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வரப்போவது இல்லை. ஆமென். நம்முடைய வேதத்துல பார்க்கும்னா எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படிதான் பண்ணியிருக்காருன்னா, பெரிய பெரிய காரியத்தை கூட கர்த்தர் எப்படி செஞ்சிருக்கிறாருன்னா, ரொம்ப சின்னதை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அவங்கள அப்படியே கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி நீ அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி நடக்கும் அப்படிலாம் சொல்லலை. ஒன்றும் இல்லைப்பா, போப்பா, கண்ணு தெரியாதவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, உனக்கு ஈஸியான ஒன்று சொல்றேன், போ, சேர்த்த குழைச்சி அப்படியே தடவி போ, இயேசு நாமத்தில் ரெடி ஆயிடுச்சு போ. அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா, போய் அத்தனை வருஷமா படுத்த படுக்கையா கிடக்குறான். ஒரு டாக்டர் வந்து 38 வருடமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை செக் பண்ணோம்னா எப்படி செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்பா, உனக்கு 38 வருஷம், நீ வந்து A to Z செக் பண்ணணும். பிளட் டெஸ்ட் பண்ணியா, யூரின் டெஸ்ட் பண்ணியா, மோஷன் டெஸ்ட் பண்ணியா, போன் டெஸ்ட் பண்ணியா, எல்லா டெஸ்ட்டுக்கே 1 லட்சம் ரூபாய் போயிடும். ஏன்னா அத்தனையும் பார்த்து தான் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. செலவை இழுத்து விடாம அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. இல்லைன்னா படுக்க வச்சு காலை அமுத்தி கையை அமுத்தி கை பிடிச்சி இழுத்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம். ஆனா ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, உன்னை கஷ்டமே படுத்த மாட்டோம்ப்பா, இயேசுவின் நாமத்தினால உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். கர்த்தரிடத்துல எந்த ரொம்ப சிம்பிளா, கர்த்தர் ஒன்றும் அலட்டிக்காம ரொம்ப அழகா அப்படியே ஒண்ணுமே இல்லாம முடிச்சிட்டார். என்னையா இவ்வளவு பெரிய பிரச்சனையை இவ்வளவு சுலபமா முடிச்சிட்டீங்களே, அதுதான் கர்த்தர். நான் அந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன், நான் அந்த தேவனை தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, பெரிய பிரச்சனையை பார்த்து கலங்காதே மகளே, பயப்படாதீங்க. நீங்க கர்த்தர் சொல்கிறார், நான் அதை ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாய் சுலபமாய் குட்டியா பெரிய செலவில்லாம நீங்களா செலவை இழுத்து போட வேண்டாம், அதை கர்த்தர் முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஆள தெரியும், உங்களுக்கு பெரியவங்களை தெரியும்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போய் செலவு பண்றதுக்கு போய் நிக்காதீங்க. ஆமென். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குணமே அப்படிதான். நமக்கு என்னமோ எல்லாரையும் தெரிகிறது மாதிரி நமக்கு கையில காசு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம போய் எல்லாரும் செலவு பண்ணிட்டு கிடப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் வந்து பெரிய பிரச்சனையை சுலபமாய் முடிக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒன்று என்ன? ஒன்று உங்களுக்கு தேவை, ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிக்கணும்னா உங்களுக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. நீடிய பொறுமைன்னா செய்கிற வரைக்கும் காத்திருப்பது. பொறுமைன்னா காத்திருப்பது. ஆனா நீடிய பொறுமைன்னா அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிற வரைக்கும் காத்திருப்பது. அந்த பலனை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தர அவர் வல்லவராய்